புரட்டாசி மாதம் என்னென்ன கட்டட வேலையை செய்யலாம்? இன்னைக்கு புரட்டாசி 1, விநாயகர் சதுர்த்தி தின நல் வாழ்த்துக்கள். புரட்டாசி மாதம் என்னென்ன செய்யலாம்? அதே மாதிரி பிளான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம், பார்க்கலாமா, திருத்தம் பண்ணலாமா, அதே மாதிரி அப்ரூவல் வாங்க கொடுக்கலாமா, ஒத்தி வீடுனாலும் சரி, வாடகை வீடுனாலும் சரி, கடைக்குனாலும் சரி, கண்டிப்பாக புரட்டாசி மாதம் தவிர்ப்பது சிறப்பு. கண்டிப்பாக செய்யக்கூடாது, வாஸ்து பூஜை செய்யக்கூடாது. லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். புரட்டாசி மாதம் என்னென்ன கட்டட வேலையை செய்யலாம்? இன்னைக்கு புரட்டாசி 1, விநாயகர் சதுர்த்தி தின நல் வாழ்த்துக்கள். மேலும் வீட்டில் எல்லாருமே அவசியமாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க. விநாயகர் பிள்ளையார் சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறது. ஸோ அது வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி, தொழில் செய்கிறதாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துலையும் விநாயகரை வச்சு நீங்கள் கும்பிடணும். ஏன்னா பிள்ளையார் உள்ளே வந்துட்டாருன்னா மகா கணபதிங்கிறது மூலாதாரம். ஸோ அதனால தான் கணபதி ஹோமம் வீட்டில் அவசியமாக செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ கணபதிங்கிறது நம்ம உடலுக்கும் சரி, கட்டடத்துக்கும் சரி, ஸோ மூலாதாரம் ஆகியது இயக்குவதற்கு உண்டானது தான் கணபதி. அப்போ கணபதி எல்லாருமே இன்னைக்கு, அதுவும் புரட்டாசி 1ஆம் தேதி அன்னைக்கு மகா கணபதி வந்திருக்கிறார். வீட்டில் எல்லாரையுமே வரவேற்கணும். அதுவும் சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். பூமி யாரெல்லாம் தொட்டு கும்பிடணும், தொட்டு வேலையை பார்க்குறது, வீடு சம்மந்தப்பட்டதை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, இது எல்லாமே இந்த வருடம் முழுவதும் யாரெல்லாம் ஏதாவது ஒரு கட்டடத்திற்கு உண்டான அமைப்பில் செயல்படணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சித்திரை நட்சத்திரம் ஆகிய செவ்வாயினுடைய நட்சத்திரம் உயர்வை கொடுக்கும். இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன வேலையை பார்க்க போகிறோங்கிறத சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 13 பாயிண்ட் இருக்குது. சின்னதாக தான், எல்லாமே எளிமையாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னாக்கா நிறைய பிளான் சம்மந்தப்பட்டதை பேசியிருக்கிறோம். இதில் தகவல்கள் சம்மந்தப்பட்டது இருக்கும். பிளானில் வாஸ்துப்படி எப்படி இருக்கணுங்கிறதும் சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கணபதி அன்னைக்கு புரட்டாசி மாதம் என்னென்ன செய்யலாம்? ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, புரட்டாசி மாதம்ங்கிறதுல திதி தர்ப்பணம் தானே சார் கொடுக்கணும், இல்லைனா கோவிந்தா சாப்பாடு போடுவாங்க, இல்லைனா திருப்பதி ஏழுமலையான் பெருமாள் வழிபாடு பண்ணுறது பூத மாதான்னு சொல்கிறாங்களே சார். வாங்க, சென்ட்ரிங் அமைக்கலாமா? தாராளமாக. கட்டடத்திற்கு உண்டான சென்ட்ரிங், சுவர் கட்டிக்கிட்டே இருக்கீங்க, லிண்டல் போட்டிருக்கீங்க, சுவர் கட்டுறீங்க, சென்ட்ரிங் அமைக்கலாமா? சென்ட்ரிங் அமைங்க. தலைவாசல் வச்சுட்டோம் சார், மிச்சம் இருக்கிற நிலையெல்லாம் வைக்கலாமா? வைக்கலாம். அதே மாதிரி பிளான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம், பார்க்கலாமா, திருத்தம் பண்ணலாமா, அதே மாதிரி அப்ரூவல் வாங்க கொடுக்கலாமா, இல்லை நீங்கள் பிளான் போடுறீங்களே சார், இப்போ நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஐப்பசி மாதம் ஆரம்பிக்கலாமா? நல்லா ஆரம்பிக்கலாம். குடி போகலாமா? வீடு கட்டி முடிச்சாச்சு, நாங்கள் வீடு கட்டியிருக்கிற வீட்டுக்கு குடி போகலாமா? தயவுசெய்து கண்டிப்பாக குடி போகக்கூடாது. கடை இன்னர் ஒர்க்கை ஆரம்பிக்கலாமா சாமி? இப்போ கிரக பிரவேசம் போன தடவையே நாங்கள் ஆவணிலேயே பண்ணிட்டோம். புரட்டாசியில் இன்னர் ஒர்க்கெல்லாம் நாங்கள் பண்ணிவிட்டு ஐப்பசியில் தான் நாங்கள் ஒரிஜினலை கடை துவங்க போகிறோம். அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னர் ஒர்க்கு, அதற்கு உண்டான கபோர்டு ஒர்க்கு, இது எல்லாமே செய்யலாமா? கடையில் தாராளமாக செய்யலாம். வாடகைக்கு தான் சார் நாங்கள் போகிறோம். இதுக்கு எல்லாமா நாள் பார்ப்பாங்க, நட்சத்திரம் பார்த்துட்டு புரட்டாசி மாதம் பார்க்கணுமா? கண்டிப்பாக பார்க்கணும். வாடகை வீடு உங்களுக்கு வரவே இருக்கும். ஒத்தி வீடுனாலும் சரி, வாடகை வீடுனாலும் சரி, கடைக்குனாலும் சரி, கண்டிப்பாக புரட்டாசி மாதம் தவிர்ப்பது சிறப்பு. ஸோ அதனால் வாடகைக்கு வீடு கூட குடி போகலாமான்னா குடி போகக்கூடாது. வாஸ்து பூஜை செய்யலாமா? நல்ல கேள்வி இல்லைங்க. ஸோ வாஸ்து பகவான் வருடத்தில் 8 நாள் உங்களுக்கு கண் விழித்து அருள் பாலிப்பார். அதில் புரட்டாசி மாதம் சொல்லப்படாத நாள். ஸோ அதனால் புரட்டாசி மாதத்தில் வாஸ்து பூஜை செய்ய வேண்டாம். கட்டடம் புதிதாக கட்டுவதற்கு உண்டான ஆரம்பத்தடி கண்டிப்பாக செய்யக்கூடாது. வாஸ்து பூஜை செய்யக்கூடாது. தலைவாசல் வைக்கலாமா? தலைவாசல்னாக்கா முன்முகப்பு, ஃப்ரண்ட்டில். ஸோ ராஜ நிலை அப்படின்றது. இப்போ தெற்க பார்த்த வீடு இருக்குது, சுக்கரம் அங்கீஷம் வச்சு வீடு கட்டுவோம், அக்னி மூலையில் வைப்போம். அந்த மாதிரி புரட்டாசி மாதம் வைக்கலாமா? தயவுசெய்து வைக்காதீங்க. தலைவாசல் வைக்கக்கூடாது. அப்புறம் பூஜை ரூமில் ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கிறோம் சார், கீழே 4000 சதுரடி. இப்போ ஒருத்தவங்களுக்கு பண்ணுறோம், கோயம்புத்தூரில் ஒரு அன்பர் இருக்கார். ஸோ 337 குழி, பெரிய வீடு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3000 சதுரடி வரும். ஸோ அந்த பூஜை ரூமே பெருசாக வரும். அந்த பூஜை ரூம் உள்ளுக்குள்ள கபோர்டு ஒர்க்கு புரட்டாசி மாதத்தில் செய்யலாமா? ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கை தாராளமாக கபோர்டு ஒர்க்கு செய்யலாம். இப்போ ஒரு இரும்பு பீரோ கன்னி மூலையில் கொண்டு போய் வைக்க போகிறோம், ஒரு லாக்கர் வைக்க போகிறோம்னா அது நீங்கள் தவிர்க்கப்படணும்.
அப்புறம் வந்து ஒரு பெட்டி வைப்பாங்க, நவக்கிரக பெட்டின்னு சொல்லி வைக்கிறது உண்டு. அது கன்னி மூலையிலையும் சனி மூலையிலையும் நவக்கிரக பெட்டி 7 ஆண்டுகளுக்கும் நல்லா இருக்கும். அந்த ஒரு அடுத்தடுத்த வாரிசுகள் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு நவக்கிரக பெட்டி வைக்கிறது, அப்புறம் இரும்பு பீரை வைக்கிறது, சங்கு வைக்கிறது, நில வைக்கிறது. அந்த மாதிரி நீங்க வந்து இந்த மந்த்ல செய்யக்கூடாது. அப்புறம் புதுசா நாங்க ஒரு வீடு கட்டியிருக்கோம், 8வது பாருங்களேன். யதார்த்தமா வந்து எங்க ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பொண்ணு தான் எழுதியிருக்கு. ஸோ அது என்ன எழுதியிருக்குன்னாக்கா, புது வீடு திதி கொடுக்கலாமா? நாங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டிட்டோம் சார், கட்டின வீட்டில் முத கொண்டு போய் திதி கொடுக்கணுமா சார்? கிரக பிரவேசம் பண்ணியாச்சு, தாய் தந்தையரோ அப்பா அம்மாவோ மாமனார் மாவியாரோ இல்லை முன்னோர்களுடைய பிளஸ்ஸிங்ஸோடு தான் நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க. அதனால் தாராளமாக தெய்வத்திற்கு நிகனானவர்கள் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு வீட்டில் புது வீட்டில் தாராளமாக திதி கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுங்க. திதி கொடுக்காம விடுறதுதான் தப்பு. அதுக்காக புது வீடு கட்டியிருக்கோம் சார்ன்னு, அதான் புது வீடு கட்டி நீங்கள் வந்து ஹோமமெல்லாம் பண்ணிட்டீங்க, பால் காய்ச்சிட்டீங்க, உள்ளே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நவ கிரகங்கள் உள்ளே இருக்கும்போது தர்ப்பணம் திதி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவசியமாக செய்யுங்க. மகாலயபட்ச அமாவாசை வருது. ஸோ இந்த 15 நாளில் வந்து முன்னோர்கள் உங்கள் வீட்டில் வந்து அழைக்காமலேயே வருவதற்கு உண்டான மாதம் தான் இந்த மகாலயபட்சம். 15 நாட்கள் முன்னோர்கள் வருவாங்க. ஸோ வீட்டில் வந்து நெதவும் வந்து இந்த காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது, அப்புறம் யாராச்சும் முடியாதவர்களுக்கு கொடுக்கறது, வீட்டில் வந்து குருக்களோ ஐயரோ பட்டரோ கூப்பிட்டு திதி தர்ப்பணம் கொடுக்கறது, அதே மாதிரி வீட்டில் படையல் பண்ணுறது, அப்புறம் வீட்டில் ஒரு விளக்கு எப்போவுமே அணையா தீபமாக தாயாரோ தந்தையாரோ ரொம்ப பாசமாக இருப்பாங்க. வீடு கட்டி முடித்தோடனே தவறி போயிருக்கிறாங்க சார், எங்களுக்கு ரொம்ப வருத்தம். உங்கள் வீட்லேயே இருக்காங்க அவங்கெல்லாம், நல்லா பாருங்கள், கவனித்து கேட்டிங்கன்னா உங்கள் அப்பா அம்மா பேசுகிறதே கேட்கும். ஸோ அதனால் வந்து அவங்கள நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா இன்னும் உயர்த்தும். யாரை உயர்த்தும்? உங்கள் பிள்ளைகளை நல்லா, ஏன்னா பேரம்பேத்திகளை நல்லா கவனிச்சுக்குவாங்க. ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு செய்யலாமா? செய்யுங்க. ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்ட ஆரம்பிக்கலாமா? ஆல்ரெடி நீங்கள் ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ஃப்ளோர் நீங்கள் கட்டணம் கட்டுவதற்கு உண்டான அமைப்பு இருந்தால் அதற்கு உண்டானதை செயல்படலாம். இப்போது இந்த வீடு சம்மந்தப்பட்டதுக்கு புரட்டாசி மாதத்தில் வந்து எங்களுக்கு லீவு நாளாக இருக்குது சார், எங்கள் பையங்களுக்கு வந்து குவார்டர் லீவில் இருக்குது, 22ஆம் தேதி ஆரம்பித்து ஒரு 10 நாள் லீவ் விடுவாங்க. அப்போ எந்த கோவிலுக்கு போகலாம்? வீடு கண்டிப்பாக கட்டுறதுக்கு உண்டானது பூமிநாத சுவாமி கோவில், செவலூர்னு இருக்குது, எல்லா ஊர்கள்லேயும் இருக்கும் பூமிநாத சுவாமி கோவில். அது மாதிரி வந்து பூமிநாத சுவாமி கோவில் செவலூரில் இருக்குது. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்க என்ன பிரசாதமாக கொடுப்பாங்கன்னா செங்கல் கொடுப்பாங்க. அதை வீட்டில் கொண்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அதுலேருந்து ஒரு வருடத்திற்குள் நீங்கள் வீடு உறுதியாக கட்டிடுவீங்க. அதில் 1% கூட மாற்றம் கிடையாது. நீங்கள் உங்கள்கிட்ட 1 ரூபா கூட இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஆனால் வீடு எப்படி கட்டுவீங்கிறது யார் நடத்துகிறாருன்னா எம்பெருமான் சிவன் தான் உங்களுக்கு கொடுப்பார். வீடு கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு வேறு ஒரே ஒரு நம்பிக்கை தான். அங்கேருந்து ஒரு செங்கல் கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சு கும்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு உண்டு. அதுவும் சொந்த வீடு, யாரோ ஒருத்தவங்க கொடுத்துட்டுலாம் போக மாட்டாங்க, வீடே வரும். ஸோ அதனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புரட்டாசி மாதத்தில் வந்து பெருமாளை சனிக்கிழமை அன்னைக்கு எவ்வரி சனிக்கிழமை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஸோ அந்த சனிக்கிழமை பெருமாள் வந்து ரொம்ப லக்ஸூரியஸாக இருப்பார். இந்த புரட்டாசி மாதத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பார். பெருமாள் கொடுக்குறவர் தான், லக்ஸூரியஸாக இருப்பார். இவர் வந்து எம்பெருமான் சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர். ஸோ இவர் பெருமாள் வந்து அலங்கார பிரியார். அதில் சனிக்கிழமை அன்னைக்கு லக்ஸூரியஸாக சந்தோஷமாக இருப்பார். நம்ம போனோடனே உனக்கு என்ன வேணும்னு தான் கேட்பார். நம்ம எதுவுமே சொல்லலைன்னா அவர் கொடுத்துருவார். ஏன்னா இந்த சனி புரட்டாசி சனியில் அந்த மாதிரியான ஒரு விசேஷம். அவசியமாக காலையிலையோ மாலையிலையோ அவசியமாக போயிட்டு வாங்க. அப்புறம் 12வது வந்து பத்திரிக்கை அடிக்கலாமா? பத்திரிக்கை நாங்கள் அடித்து வச்சுக்கலாமா சார் புரட்டாசி மாதத்தில்? ஏன்னா ஐப்பசி வந்தோடனே நாங்கள் கிரகப்பிரவேசம் வச்சுருக்கோம், அது அவசியமாக வச்சுக்கோங்க, பூஜை பண்ணி வச்சுக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எங்கள்கிட்ட எல்லாம் பிளான் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் வந்து பிளான் திருத்தம் பண்ணி கொடுக்குறோம். பிளான் வந்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறோம், முக்கிய வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். உங்களுக்கு வந்து வீடு கட்டுவதற்கு உண்டான யோகம் வந்துருச்சா? நிறைய பேர் வந்து பையனுக்கும் பொண்ணுக்கும் வேலை நோக்கம் வந்துருச்சா சார்னு கேட்பா. அது மாதிரி வீடு கட்டுறதுக்கு உண்டான திசை சரியாக இருக்கா? ஆற்றை ஒட்டி வீடு கட்டுவீங்களா, குளத்தை வச்சு வீடு கட்டுவீங்களா, இல்லை ஒரு பெரிய மணல் பாங்கான இடம், பாறை தெரியுமா, கோவில் பக்கத்தில் வருமா? இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு போட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து குழந்தை ஐப்பசி மாதம் இப்போ பிறக்க போகுது சார். குழந்தை வந்து ஐப்பசி மாதம் பிறக்க போகுது. அப்போ பிறந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 3-4 மாதம் ஆகிடும். மகளுக்கு தான் குழந்தை பிறக்க போகுது, என் மக. ஆனால் மகன் வந்து தான் வீடு கட்டியிருக்கிறாரு, மக வீட்டில் தான் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து குடி போயிடலாமா சார், இந்த புரட்டாசி மாதமே போகலாமா? போகக்கூடாது.
புரியலையா? இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்போது மகனும் இருக்கார், மகளும் இருக்கார். மகன் வந்து முதல் பிரசவத்துக்காக உங்கள் வீட்டில் வந்து இருக்காங்க. பையன் கட்டியிருக்கிறாரு. அடுத்த மாதம் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான டேட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அதுலேருந்து 3 மாதம் வரைக்கும் நாங்கள் போக முடியாது சார். அப்போது நாங்கள் இப்போவே குடி போகலாமா? புரட்டாசி மாதம் போகக்கூடாது. ஸோ மருமகன் மாப்பிள்ளை தம்பி வருவார். வந்ததுக்கப்புறம் குடி போங்களேன். ஏன் ஒரு 2 மாதம் விட்டுருங்க. அப்புறம் வீடு மாறலாமா? வீடு மாறாதீங்க. இப்போ கூடி போகிறதுங்கிறது எப்போ சொந்த வீடோ வாடகை வீடோ ஒத்தி வீடோ அது வந்து இந்த மந்தில் பண்ணாதீங்க. பட் ஆல்ரெடி நீங்கள் ஆவணி மாதம் வந்து நீங்கள் கிரக பிரவேசம் முடிச்சிருக்கீங்க. புரட்டாசி மாதம் வீடு மாறலாம். ஒரிஜினலாக இந்த வீட்டில் இருந்து அந்த வீடு மாறுறதுங்கிறது வேற. கிரக பிரவேசம் செய்திருந்தால் மட்டுமே நீங்கள் மாறலாம். இப்போ நிறைய தகவல்கள் இதில் பார்த்துருக்குறோம். புரட்டாசி மந்தினுடைய தகவல் பார்த்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிளான் நீங்கள் புதுசாக அமைக்கணும் அப்படின்னாலும் சரி, பிளான் அமைச்சிருக்கிறத சீர்திருத்தம் செய்யணும் அப்படின்னாலும் சரி, 9952166706ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது. அடியன் இருக்கிறது மதுரையில் இருக்கிறேன். ஸோ இந்த ஏதாவது ஒரு பிளான் நீங்கள் பண்ணியிருக்கிறது இதே நம்பரை அனுப்பி வைக்கலாம். தேவைப்பட்டால் மதுரைக்கு வரலாம். ஸோ இந்த 4 வாரம் சனிக்கிழமையில் வந்து மதுரையில் இந்த கோவிந்தா சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடியன் இருக்கிறத வந்து சௌராஷ்டிரா சமுதாயத்தில் இருக்கிறாள். அதனால் அந்த சனிக்கிழமை வந்து கோவிந்தா சாப்பாடு நிறைய அன்பர்கள் செய்வாங்க. அதனால் அங்கே போவேன். மிச்ச நாளில் எப்போ வேணாலும் நீங்கள் அழைப்பு கொடுக்கலாம். நீங்களும் வாங்க. மதுரைக்கு வந்தீங்கன்னாக்கா கோவிந்தா சாப்பாடு இருக்கிற இடத்துக்கு அடியன் கூட்டி போகிறேன். ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 1. அப்புறம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம். வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.